இது வெறும் மஞ்சள் நீர் ஆட்டம் மட்டும் இல்லைங்க, எங்க ஊர் மண்ணோட பெருமை கூடங்க. இது மித்த ஊர் மாதிரி இல்லைங்க. 15 நாள் திருவிழா முடியிற அன்னைக்கு கம்பத்தை புடுங்கிடுவாங்க. இங்க கம்பத்தை புடுங்கறது தான் விசேஷமே. நண்டு சிண்டில் இருந்து பிள்ளைங்க பசங்கன்னு எல்லாமே கலந்துக்கிட்டு சும்மா ஊரையே அமக்கலப்படுத்திடுவோம். ஒரு பையில ரோட்ல மஞ்சள் இல்லாம நடந்து போக முடியாதுங்க. அந்த அளவுக்கு எல்லாத்தையும் குளிப்பாட்டிடுவோம்னா பாருங்களேன். நான்லாம் பாருங்க வீட்டுல இருந்து இப்படி வந்து என்னையே எனக்கு அடையாளம் தெரியாத மாதிரி பண்ணி விட்டாங்க. எங்க கூட்டத்துக்கு எது முக்கியமோ இல்லையோ சாப்பாடு ரொம்ப முக்கியங்க. இந்த வருஷம் பாத்தீங்கன்னா மூர்த்தி அண்ணன் மீன் வறுவல், பிராய்லர், சிந்தாமணி, பரோட்டா, சிக்கன் கிரேவி சொல்லி இருந்தோம். நல்ல திருப்தியா சாப்பிட்டு முடிச்சிட்டு தாரத்தப்பட்டிக்கு ஏற்பாடு பண்ணியிருந்தோம். ஏன்னா நாங்க தான் டான்சர்ஸ் ஆச்சு. அது எங்க அண்ணன் வெஸ்டர்ன்ல பின்னி பெடல் எடுப்பாரு. அது மட்டும் இல்லைங்க, நாங்க ஏரியாவா போய் ஆடுவோம். நல்ல வாத்திக்காரங்க அடி பிரிச்சுட்டாங்க. அடிக்கிற அடியில ஒவ்வொரு ஏரியால 100 பேர் சேர்ந்துறாங்க. அது இந்த வருஷம் 2 மூட்டை மஞ்சள் வண்டியில வச்சு கொண்டு அங்கங்க வாரி இறச்சாச்சு. அதை வச்சு கண்ணா பின்னான்னு ஆடி தள்ளிட்டோம். பஸ் ஸ்டாண்ட தாண்டி கம்ப சத்தியரோடு திரும்ப கம்பத்தை பார்த்தலான்னு கோட்டை ஏரியாக்கு 3 கோயில் கம்பத்தையும் நல்ல திருப்தியா கும்பிட்டு காலு வலிக்க டான்ஸ் ஆடியாச்சு. என் மேல மட்டும் 1 மூட்டை மஞ்சள் இருக்குன்னு நினைக்கிறேன். ஒரு வருஷத்துக்கு தேவையான ஆன்டிபயோட்டிக் ஒரே நாள்லயே போட்டோங்க. சரிங்க, நீங்களும் நம்ம ஊரா இந்த மஞ்சள் நீரை எப்படி கொண்டாந்தீங்கன்னு கமெண்ட் பாக்ஸ்ல கமெண்ட் பண்ணி நானும் குளிச்சிடலான்னு டாட்டா பை பண்ணி கிளம்பிட்டேன்.